யார பார்த்து ஓடுன்னு சொல்றீங்க? இல்ல நான் கேக்குறேன், மாவட்ட செயலாளர் ஓடிட்டாரு, புசி ஆனந்த் ஓடிட்டாரு, சிடிஆர் நிர்மல்குமார் ஓடிட்டாரு, யாருங்க ஓடுந்து? பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார், யாரு ஓடுனது? அப்ப எங்க இருந்தீங்க? ஓடிதான் போனோம். ஆமா, அது சொல்லு, ஓடணும்னு சொல்லு. அதுக்கு நீங்க கேட்க தைரியமா நான் இங்க இப்படி காட்டு நெஞ்சு பொழுது வந்து காட்டுனீங்களா? யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? திமுக வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். கலைஞர் 2001 தெரியும். அப்ப வந்து ஸ்டாலின் ஓடிட்டார். தம்பி யாதவ் அர்ஜுன் இத சொல்லிட்டு அவரே என்ன சொல்றாருன்னு தெரியுமா? டிவிகேக்கு வரலாறு தெரியாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? டிஎம்கே வரலாறுலாம் எங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும், நாங்கெல்லாம் வரலாறு பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு. ஏன்னா அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது, பிகாஸ் அவருக்கே பதில் தெரியாது. எங்க ஸ்டாலின் வந்து ஓடினாரு, எங்க ஓடினாரு நீ சொல் தெரியுமா? 2001 தெரியாம, யாருக்குமே தெரியாம கடகடன்னு வந்து கலைஞர் அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ ஸ்டாலின் வந்து பெங்களூர்ல இருக்காரு, அவங்க சிஸ்டர் வீட்டுல இருக்காரு. அடுத்த நாள் தகவல் கேட்ட உடனே அவரே வந்து சரண்டர் ஆயிட்டாரு. அவரே வந்து சரண்டர் ஆயிட்டாரு. அது பேரு ஸ்கூல் பால்வாடி போயிருந்தப்ப அந்த டைம்ல ராஜா. பால்வாடி இந்த மாதிரி ஓடி ஒளியில 30 நாளைக்கு அரெஸ்ட். அப்பா அரெஸ்ட்னா அத்த செகண்ட் ஓடி வந்தவரு தலைவர் ஸ்டாலின். மிசாஸ் இடத்துல கைதானா இவன்னா? 1976 மிசால அரெஸ்ட் பண்ணும்போது என் பையன் எங்கேயோ ஓடி ஒளிய மாட்டான், அவன் வந்த உடனே நான் தகவல் சொல்லி அனுப்புறேன், நீங்களே வந்து அரெஸ்ட் பண்ணு போங்கன்ட்டு ஸ்டாலின் வந்து அத்த செகண்ட் புதுசுலங்க போன் போட்டு போலீஸ் கூப்பிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணு போச்சு. கல்யாணம் ஆன புதுசுல நீங்களா கல்யாணம் ஆன புதுசுல ஹனிமூன் ஜாலியா தாய்லாந்து போலாமா, மால்தீவ்ஸ் போலாமா, அந்தமான் போலாமா, சிங்கப்பூர் போலாமான்னு சுத்தி நிற்பீங்க. ஆமா, அவர் வந்து ஜெயில் கம்பிய சுத்தி நின்றாரு. அந்த ஸ்டாலின் ஓடி போட்டாருன்ட்டு நீ சொல்லிருக்கியா? நீ ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆகும் முதல்ல. நீ தான் பயந்து போய் சிபிஐ பின்னாடியோ பிஜேபி பின்னாடியோ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற. அவங்க எல்லாம் நெஞ்ச நிமித்தி காட்டி அரஸ்டுக்கு அஞ்சாத குடும்பம் வராது. நம்ம அரஸ்ட் உடனே ஓடி போய் ஒளிர குடும்பம், ஓடி போய் ஒளிர கட்சி நம்புது. கட்சியே காணா போயிடுச்சு 30 நாள். நம்ம அந்த கட்சியை பத்தி பேசலாமா?